இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நம் நாட்டின் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களான ஐஐடி, என்ஐடி மற்றும் முன்னணி கல்லூரிகளில் படித்த ஏராளமான பொறியாளர்கள், பல்துறை பட்டதாரிகள் பொருளாதார தேவைகளுக்காக அமெரிக்கா செல்வது ஆண்டாண்டு காலமாக நீடிக்கிறது. நம் இளைஞர்களின் திறனை அந்நாட்டு நிறுவனங்கள் மிகச் சிறப்பாக பயன்படுத்தி ஐடி உள்ளிட்ட பல துறைகளில் உலக அளவில் கோலோச்சுகின்றன. இந்நிலையில் அதிபர் டிரம்ப் தலைமையிலான அரசு சமீப காலமாக இந்தியர்கள் மீது வன்மத்தை கக்கி வருகிறது. இந்தியர்களை மோசமாக விமர்சித்தும் இந்தியர்களால் அமெரிக்கர்கள் வேலைவாய்ப்பு பறிப்போவதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் கருத்து கூறி வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க வாழ் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தாயகம் திரும்ப வேண்டும் என முன்னணி ஐடி நிறுவனமான ஜோகோ கார்ப்பரேஷன் தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு அழைப்பு விடுத்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: 37 ஆண்டுகளுக்கு முன் நான் அமெரிக்கா சென்றேன். அப்போது என்னைப் போலவே பலரும் இந்தியாவில் கிடைத்த கல்வி, கலாச்சார பாரம்பரியத்துடன் அமெரிக்கா சென்று மகத்தான வெற்றி பெற்றனர். அமெரிக்கா நமக்கு நல்லதையே செய்தது. அந்த நன்றி உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது நிலைமை மாறியுள்ளது. அமெரிக்கர்கள் பலரும் இந்தியர்களால் தங்கள் வேலைவாய்ப்பு பறிப்போவதாக கருதுகின்றனர். தீவிர வலதுசாரி மற்றும் முற்போக்கு இடதுசாரி இடையே நடக்கும் போர்தான் அமெரிக்க தேர்தல். அதில் இந்தியர்கள் வெறும் பார்வையாளர்கள்தான். தொழில்நுட்ப திறமைதான் ஒரு நாட்டை வலுப்படுத்தும். அந்த திறமையை அடைவதற்கான அறிவாற்றலை இந்தியா உருவாக்குகிறது. ஆனால் அதில் பெரும்பகுதி அமெரிக்காவுக்கு நாம் ஏற்றுமதி செய்துவிட்டோம். அந்த திறமையை நம் நாட்டில் பயன்படுத்தினால் இந்தியா வலிமை பெறும். எனவே அமெரிக்க வாழ் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தயவு செய்து தாயகம் திரும்புங்கள். சமுதாயத்தை வளர்ச்சி பாதையில் வழிநடத்த பல ஆண்டுகளாக நீங்கள் பெற்ற தொழில்நுட்ப தலைமைத்துவம் தேவை. பாரத அன்னைக்கு உங்கள் தொழில்நுட்ப திறமை தேவை. தயவு செய்து தாயகம் திரும்புங்கள் என ஸ்ரீதர் வேம்பு வலியுறுத்தியுள்ளார்.